ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாய் எடுத்து வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பதம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 மஷ்ரூம் வாங்கி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்ல, மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி நிறையா விட்டுருக்கு. தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விடலாம். கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்து கிளறிக்கிறேன், கிரேவியாக இருக்கிறதுனால. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இறக்கிடலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைடெலாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.